எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாம் சிறு பிள்ளைகளை.
Thank you.
எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாம். தோத்துறோம்.
எல்லாம் தூக்கிட்டியோ பார்த்தாலே போக வீடு மற்றொரு பாடல் மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன்.
சமாதானம் கொண்டு கொண்டும் தண்டனை உம்மேலே விழுந்ததையா ஐயா உம்மேலே விழுந்ததையா ஐயா உம்மேலே விழுந்ததையா நீ நல்லவர் சர்வ வல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம் இரண்டுக்கு முடிவே இல்லை உம் அன்பிற்கு அளவே இல்லை உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை உம் அன்பிற்கு அளவே இல்லை அவை காலைதோறும் புதிதாயிருக்கும் அவை காலைதோறும் புதிதாயிருக்கும் மனதுருகும் தெய்வமே இயேசையா மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் சாபமான முன்வழியே தலைமையிலே சுமரும் சிலுவையே வெற்றி சிறந்தே சாபமான முன்வழியே தலைமையிலே சுமரும் சிலுவையிலே வெற்றி சிறந்தே ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தே ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தே நீர் நல்லவர் சர்வ வல்லவர் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை உம் அன்பிற்கு அளவே இல்லை உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை உம் அன்பிற்கு அளவே இல்லை அவை காலைதோறும் புதிதாயிருக்கும் அவை காலைதோறும் புதிதாயிருக்கும் மனதுருகும் தெய்வமே இயேசையா மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன்
இப்பொழுது வந்திருக்கிறவர்களுக்கு ஒரு வரவேற்பு. மத்தேயு ஜெபக்குழு வந்திருக்கவங்க எல்லாம் எழுப்பி பார்க்கலாம். மத்தேயு ஜெபக்குழு, மத்தேயு ஜெபக்குழு. ஓகே, கரங்களை தட்டி நாம் வாழ்த்துவோம். மத்தேயு ஜெபக்குழு, சூப்பர். அடுத்தது ப்ளீஸ் பி சீட்டட். மார்க் ஜெபக்குழு, மார்க் ஜெபக்குழு. இங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க, அங்கே கொஞ்சம் அதிகம். கரங்களை தட்டி அவர்களை நாம் வாழ்த்துவோம். தயவுசெய்து உட்காருங்கள். அடுத்தது தீத்து ஜெபக்குழு, தீத்து ஜெபக்குழு. கரங்களை தட்டி நாம் வாழ்த்துவோம். தயவுசெய்து உட்காருங்கள். தீமோத்தேயு ஜெபக்குழு, தீமோத்தேயு ஜெபக்குழு. எல்லாரும் வெரி குட். கரங்களை தட்டி நாம் வாழ்த்துவோம். தீமோத்தேயு ஜெபக்குழு. நெகேமியா ஜெபக்குழு எழுப்பிக்கலாம் பார்க்கலாம். நெகேமியா ஜெபக்குழு. வெரி குட், வெரி குட். காட் பிளஸ் யூ. அடுத்தது ரூத் ஜெபக்குழு, ரூத் ஜெபக்குழு. அந்த புக்குக்கு போயிட்டாங்களா? சரி, வெரி குட். கரங்களை தட்டி நான் வாழ்த்துவோம். ரூத் ஜெபக்குழு. சரி, இப்போ நடத்துறது லூக்கா, யோவான், யாக்கோபு ஜெபக்குழுவை சேர்ந்த அருமையான பிள்ளைகள். அவங்க எல்லாம் எழுப்பி நில்லுங்க. இவர்களுக்காக நாம் ஆண்டவரைக்கு துதி செலுத்தி கரங்களை தட்டி கர்த்தரை நாம் வாழ்த்துவோம். வெரி குட். லூக்கா, யோவான், யாக்கோபு ஜெபக்குழுக்கள். கரங்களை தட்டுவோம். நமக்கு எல்லா ஒழுங்குகளும் இங்கே வந்து இந்த இடத்தை பார்த்து நல்லா செய்யுங்க. காட் பிளஸ் யூ. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது எழுந்து நின்று ஒரு ஜெபம் செய்ய போகிறோம். அதன் பிறகு இந்த நேரத்தை அருமையான சகோதரர் ஜாஸ்பர் அவரிடத்திலே நாம் ஜாஸ்பர் மற்றும் எஸ்தர் அவரிடத்திலே கொடுக்க இருக்கிறோம். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த இடத்தை நமக்கு தந்த குடும்பத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எங்களுடைய வீட்டிலே ஜெபக்கூட்டம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பி கேட்டுக்கொண்ட இந்த அன்பான குடும்பத்துக்காக நாம் ஜெபிப்போம். இந்த பகுதியில் உள்ள எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்படும்படி ஜெபம் செய்வோம். இந்த பகுதியில் இருக்கிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படும்படி ஜெபம் செய்வோம். வியாதியோடு இருக்கிறவர்கள் குணமடையும்படி ஜெபிப்போம். கடன் தொல்லைகளில் இருக்கிற மக்கள் கடனிலிருந்து வெளியே வரும்படி ஜெபிப்போம். குடும்பங்களிலே பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு இருக்கிற மக்கள் அவைகளிலிருந்து விடுதலை அடையும்படி ஜெபிப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை சிந்திப்பதற்கு நாம் வந்திருக்கிறோம். நமக்காக பாடுபட்டவர், நம்முடைய சாபங்களை எல்லாம் தன்மையில் ஏற்றுக்கொண்டவர், நம்முடைய வியாதிகளை குணமாக்குறவர், நமக்காக கல்வாரி சிலுவையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மரித்தவர், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர், இன்று நம்மோடு வாழ்பவர். இயேசுவின் தழும்புகளால் நாம் குணமடைகிறோம் வாசிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தினால் நாம் கழுவப்படுகிறோம் என்று வாசிக்கிறோம். இந்த அருமையான ஜெபக்கூட்டம் நடந்த நாளிலிருந்து இந்த பகுதியில் உள்ள அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்பட, படிக்கிற பிள்ளைகள் விசேஷித்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள, எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருப்பாங்க, நல்ல மதிப்பெண்களோடு அவர்கள் தேர்ச்சி பெற எல்லா மக்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த பகுதியில் இருக்க எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வீட்டிலிருந்து பெரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த வீட்டாருக்கும் சுற்றியுள்ள மக்களுக்கும் இந்த ஜெபக்குழுவிலே இருக்கிற மக்கள், இதை ஒழுங்கு செய்த மக்களுக்கு கிடைக்கும்படி நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தந்தையே, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்துல நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே என்று அவரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஹல்லேலூயா.
இயேசு பரிசுத்த, இயேசு பரிசுத்த, இயேசு பரிசுத்த. பாடுவோம். இயேசு பரிசுத்த, இயேசு பரிசுத்த, இயேசு பரிசுத்த, இயேசு பரிசுத்த. கைகளை உயர்த்தி அசைத்து பாடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு வல்லவர், 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 இயேசு வல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரமபிதாவே, இந்த மகிழ்ச்சியான மாலை வேளைக்காக உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த இடத்திலுமே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், பாடல்கள் மூலமாக மகிமைப்படுத்தினோம். ஆண்டவரே, நீர் நல்லவர், அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா ஜனங்களையும் நேசிக்கிறவர், அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என்னிடத்திலே வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ள மாட்டேன் சொல்லியிருக்கிறவர், நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்த எங்களை, அக்கிரமம் செய்த எங்களை, உமக்கு சத்துருக்களாயிருந்த எங்களை, பலகீனமான எங்களை நேசித்து நீ சேர்த்துக் கொண்டீர், அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தேவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தள்ளப்பட்ட எங்களை, ஒடுக்கப்பட்ட எங்களை, ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று இந்த உலகம் நினைத்த எங்களை நீர் சேர்த்துக் கொண்டீர், அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வியாதிகளில் எங்களை குணமாக்கி இன்று வரை வாழ வைத்திருக்கிறீர், நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. தேவரே, நாங்கள் ஒன்றுமில்லாமல் இருந்த போது ஆண்டவரே எங்களை போஷித்து பாதுகாத்து வழி நடத்தி இருக்கிறீர், அந்த அன்புக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாக காரியங்கள் வந்த போதெல்லாம் எங்கள் பட்சத்திலே நின்று எங்களுக்காக செயல்பட்ட எங்கள் ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தேவரீர், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம். நீர் வல்லமை உள்ளவர் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய பாவங்களிலிருந்து நாங்கள் வெற்றி பெற ஆண்டவரே உம்முடைய வல்லமை போதுமானதா இருந்தபடி நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிசாசு எல்லா கிரியைகளிலும் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு உம்முடைய வல்லமை போதுமானதா இருந்தபடி நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிங்க. இந்த வீட்டிலே இருந்து ஆண்டவர் நடைபெறுகிற இந்த ஜெப கூட்டத்துக்காக நன்றி சுவாமி. இதை ஒழுங்கு செய்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதற்காக ஆண்டவரை கொடுத்த மக்களை ஆசீர்வதிங்க, ஜெபித்த மக்களை ஆசீர்வதிங்க, இரவு பகலாக உழைத்த மக்களை ஆசீர்வதிங்க. இந்த பகுதியிலே உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. கடன் தொல்லைகள் ஆண்டவரே, பிரச்சனைகளை இருந்து ஆண்டவரே ஒருவேளை தூக்கம் வராம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுக்கு நீங்க ஆண்டவரே அவருடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து அவர்களுக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதங்களுக்கு தடைகளாக இருந்து பல பிரச்சனைகள் கூட கடந்து செல்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய வியாதிகளிலிருந்து அவர்களுக்கு பரிபூர்ணமான சுகத்தை நீங்க கட்டளையிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் குணமடைகிறோம் வாசிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் நீர் மாறாதவர் என்று வாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு குணம் உண்டாகட்டும் சாமி. ஆண்டவரே, எனக்கு ஞானம் இல்லையே, சில சப்ஜெக்ட் படிக்க முடியல என்று யோசிக்கிற ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த ஞானத்தை தாங்க ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க. அவர்கள் உயர்ந்த மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற்று ஆண்டவரே இந்த சமூகத்திலே உயர்ந்த இடத்துக்கு வரும்படியாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வீடு ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் இருக்கட்டும் சாமி. வந்திருக்க மக்களை ஆசீர்வதிங்க, சுற்றி இருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற மக்களை ஆசீர்வதிங்க, விவசாயிகளை ஆசீர்வதிங்க, வேலை செய்கிற மக்களை ஆசீர்வதிங்க, படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலகீனப்பட்டவர்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. மன சமாதானம் இல்லாதவர்களுக்கு இதோ என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவர் உங்களுடைய சமாதானத்தை சந்தோஷத்தை அருள் செய்யுங்க. தொடர்ந்து ஆண்டவரே நீங்க எங்களை வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. இப்பொழுது தொடர்ந்து சகோதரி ஜாஸ்பர் பேசுகிறோம்.
அப்படி நின்று கொண்டு நம்ம ஒரே ஒரு பாடல் பாடி நம்ம உட்காரலாம். அப்படி இருக்கிற இடங்கள் நம்ம எழுதிருக்கலாம். ஜி மைனர். என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன். என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை நிகரே இல்லா தேவன் நீ, இணை இல்லாத இனிமையும் நீ. இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீ. நிகரே இல்லா தேவன் நீர், இணை இல்லாத இனிமையும் நீர். இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீர். வலது கரத்தை உயர்த்தி ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன். என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, என் ஜீவமும் நீ. பாடுங்க. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, என் ஜீவமும் நீ. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாமா? குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, என் ஜீவமும் நீ. சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன். என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து குறைகளை நிறைவாக மாற்றுகிறவர். இந்த மாலை நேரத்தில் நம்ம குறைவுபட்டவர்கள், மனிதர்களாகிய நம்ம குறைவுபட்டவங்க தான். ஆனால் குறைவுகளை நிறைவாக மாற்றுகிறவர். தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக மாற்றுகிறவர். ஆண்டவர் சமூகத்தில் கண்களை மூடி நீங்கள் இருக்கிற இடங்கள்ல ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் பார்வைக்கு தெரியாத ஒரு இடத்துல நின்று கொண்டு இந்த இடத்துல இருக்கலாம். 2 பேர் 3 பேர் யாராச்சுன்னா அவருடைய நாமத்தில் கூடியிருந்தாங்க அப்படின்னா அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் அப்படின்னா இயேசு இந்த இடத்துல இருக்கிறார். இந்த வீட்டுக்கு இயேசு வந்திருக்கிறார். இந்த இடத்துல கூடி இருக்கிற நம்ம மத்தியில் இயேசு வந்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை வரவேற்கலாமா? ஆண்டவரே, நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் சுவாமி. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல்
பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த இடத்துல உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நிரப்பட்டும் சுவாமி. நீர் பேசுவீராக, எங்களை மறைத்து நீர் வெளிப்படுங்க கர்த்தாவை சொல்லும் நாங்கள் கேட்கிறோம். எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். எல்லாரும் இருந்திருக்கலாம் அமரலாம். ஹல்லேலூயா. ரைட், வாசிக்கலாம். எரேமியா 31:9. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்களை வழி நடத்துவேன். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும். யாராவது இந்த இடத்துக்கு இந்த மாலை நேரத்துல அழுகையோடும் நீங்க விண்ணப்பங்கள் அநேக பெட்டிஷனோடு யார்கிட்ட போய் இதை சொல்றது தெரியல அப்படின்னு ஒரு கஷ்டத்தோட இங்க வர்றீங்க, இல்ல சத்தத்தை இதை நீங்க வெளியே இருந்து கேட்குறீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். அவர்களை நான் வழி நடத்துவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்புறம் தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்களை தண்ணீர்கள் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். ஆண்டவர் எப்படி உங்களை நடத்துவாரு அப்படின்னு சொல்றாருன்னா, தண்ணீர்கள், அதை திரும்ப வாசிங்க. தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். சூப்பர். அடுத்தது, இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருக்கிறேன். இப்போ ஒருவேளை உங்களுக்கு அப்பா இல்ல, உங்களுக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல, இல்ல கணவர் இல்ல, மனைவி இல்ல, பிள்ளைகள் இல்ல, விசாரிக்க கூட யாருமே இல்ல, நான் சாப்பிட்டேனான்னு கேட்கறது கூட எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நீங்க ஒருவேளை கலங்கி போய் வந்திருக்கலாம். ஆனா இந்த வசனத்துல ஆண்டவர் சொல்கிறார், நான் அவர்களுக்கு பிதாவா இருக்கிறேன், நான் ஒரு தகப்பனை போல அவங்கள நடத்துவேன். அவங்க அடுத்த லைன் வாசிங்க. எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரராய் இருக்கிறார். எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரராய் இருக்கிறார் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அப்போ எத்தனை பேருக்கு ஆசை என் குடும்பத்தை தேவன் ஆட்சி செய்யணும் அப்படின்னு? ஆமென். அவர் எங்களை வழி நடத்தணும். எத்தனை பேருக்கு ஆசை? கை தூக்குறவங்களே சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் ஒரு குடும்பத்துல ஆட்சி செஞ்சார் அப்படின்னா, இயேசு வந்த வீட்டில் இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே. இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே. இயேசு வந்த வீட்டில் சமாதானமே. பலமா இயேசு வந்த வீட்டில் சமாதானமே. கைதறி பாடலாம். இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, சமாதானமே. இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே. இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே. இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, சண்டை இல்லையே. இயேசு வந்த வீட்டில் தொல்லை இல்லையே. இயேசு வந்த வீட்டில் தொல்லை இல்லையே. இயேசு வந்த வீட்டில் தொல்லை இல்லையே, தொல்லை இல்லையே. அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு குடும்பத்தை ஆட்சி செஞ்சார் அப்படின்னா அந்த குடும்பத்துல சமாதானம் இருக்கும், அந்த குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும், அந்த குடும்பத்துல ஆனந்தம் என்ன செய்யும் இருக்கும். எத்தனை பேருக்கு ஆசை, ஆண்டவரே என் குடும்பத்தை நடத்துங்க? ஆமென். ஆமென். நிறைவாகும் அதிசயமே இறைமகனா இயேசுவால் நடந்திடுமே. வாழ்ந்திடமே வழியாய் வந்தவன் வல்லவரின் கரமே நடத்திடுமே. ஆதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம்
ஆண்டவர் சமூகத்தில் விட்டு கொடுக்கலாம். ஆண்டவரே, என் குடும்பத்தை நீங்க நடத்துங்க ஆண்டவர். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே, பணம் ஆட்சி செய்கிறது போதும் சுவாமி. உலகம் எங்க குடும்பத்தை வழிநடத்துனதெல்லாம் போதும், அதனால பட்ட பாடுகள் போதும். ஐயா, எங்க குடும்பத்தை நீங்க நடத்துங்க சுவாமி, நீங்க வழி நடத்துங்க. நாங்க நினைக்கிற மாதிரி இல்லை ஆண்டவரே, என் பிள்ளைகள் நினைக்கிற மாதிரி இல்லை, என்னுடைய பெற்றோர்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, என்னுடைய கணவன் மனைவி ஆண்டவரை நினைக்கிற மாதிரி என் குடும்பம் இல்லை சுவாமி. தேவன் நினைக்கிற மாதிரி உண்மையிலேயே இயேசுவே எங்க வீட்டு தலைவரா இருக்கார். ஏசப்பா, உங்களை நாங்க வரவேற்கிறோம் சுவாமி. கூப்பிடுங்க எல்லாரும். ஏசப்பா, ஏசப்பா எங்க வீட்டுக்கு வாங்க. ஏசப்பா எங்க வீட்டுக்கு வாங்க. ஏசப்பா, நீங்க என் வீட்டுல வந்து நீங்க என் குடும்பத்தின் தலைவரா இருங்க. நிறைய கணவர்கள் புலம்பிட்டு இருக்கிறீங்க, எவ்வளவு சம்பாதிச்சாலும் என்னால என் ஃபேமிலி ரன் பண்ண முடியல, எப்படியாச்சும் செலவாயிருது, மருத்துவமனைகளுக்கு கொஞ்சம் காசு போயிடுது, அங்கங்க எங்களுக்கு போயிடுது. கடைசியில எங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கூட நிக்க மாட்டேங்குது, ஃபேமிலி ரன் பண்ண முடியலன்னு சொல்லி ஒருவேளை வருத்தத்தோடு சஞ்சலத்தோடு நிக்கிறீங்க அப்படின்னா கணவர் எல்லாம் கேளுங்க, கண்களை மூடி. ஏசப்பா, என் குடும்பத்தை நீங்க நடத்துங்க. ஏசப்பா, நீங்க வீட்டின் தலைவரா இருங்க சுவாமி. என் குடும்பத்தை நீங்க நடத்துங்கப்பா. என்னால இந்த பாரத்தை சுமக்க முடியல. ஆண்டவர் பாருங்க, அழகா எழுதியிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற கணவர்களே, மனைவிகளே, பிள்ளைகளே, என்னிடத்தில் வாருங்கள். இயேசுவினிடத்தில் நீங்க வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த சத்தத்தை கேட்கிறவங்க நீங்க யாரா இருந்தாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார். ஒரு வருத்தத்தோடும் சஞ்சலத்தோடும் அழுகையோடும் புலம்போலோடும் சாப்பாடையும் ஒரே மருத்துவமனைகளுக்கும் ஒரே தேவையில்லாத சம்பாத்தியம் எல்லாம் தேவையில்லாத காரியங்களுக்கும் செலவாகுது அப்படின்னா, ஒரு சம்பாதிக்கிற ஒரு காசுல ஒரு அப்படியே ஒரு பையில போட்ட மாதிரி வேஸ்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, ஹல்லேலூயா, நீங்க என்னிடத்தில் வாருங்க. I will give you rest and peace in your life. நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை, நான் உங்களுக்கு சந்தோஷத்தை, சமாதானத்தை தருவேன். இயேசு உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். இயேசு உங்க வாழ்க்கையில சமாதானத்தை தருவார். அவனோட கூப்பிடலாமா? ஏசப்பா, ஏசப்பா வாங்க. ஏசப்பா, என் வீட்டுக்கு நீங்க வாங்க, என் இருதயத்துல நீங்க வாங்க. ஏசப்பா, என்னை நீங்க வழி நடத்துங்க, என் குடும்பத்தை நீங்க வழி நடத்துங்க சுவாமி. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒளிபெருக்கின் மூலமாக சத்தத்தை கேட்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்துல நீங்க ஆட்சி செய்யுங்க சுவாமி. இன்னைக்கு இந்த மாலை வேளையில இந்த மீட்டிங் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை நீங்க ஆட்சி செய்யுங்க ஆண்டவரே. எங்க குடும்பத்தை நீங்க ஆட்சி செய்யுங்க சுவாமி. வேற யாரும் ஆட்சி செய்ய வேண்டாம். நீங்க எங்களை வழி நடத்துங்க, நீங்க எங்களை கைட் பண்ணுங்க சுவாமி. நாங்க மனதார ஆண்டவரே அப்பா, இந்த குடும்பத்தை நாங்க பிளஸ் பண்ணுகிறோம். இந்த மாலை வேளையில ஆண்டவரே கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்க பிளஸ் பண்ணுகிறோம். இந்த தெருவில் உள்ள மக்கள் எல்லாத்தையும் நாங்க ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த கிராமத்தோட எல்லா மக்களையும் நாங்க ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. எவ்வளவு பிளஸ் பண்ண முடியுமோ பிளஸ் பண்ணுங்க. நிம்மதி உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, இங்க இருக்கிற எல்லா வீடுகளும் ஆண்டவரே, பெரிய பெரிய மாடி வீடுகளை, பெரிய பெரிய கட்டடங்களை, எல்லா வீட்லையும் வாகனங்கள் ஆண்டவரே, எல்லா செழிப்புகள் உண்டாகட்டும், தரித்திரங்கள் எல்லாம் மாறட்டும் சுவாமி. எல்லாருக்கும் ஆரோக்கியம் உண்டாகட்டும். யாராவது வியாதியோடு இருப்பாங்கன்னா சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்திலே பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் சுவாமி. எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க ஆண்டவர். எல்லாரும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்றதுக்கு உதவி செய்யுங்க. இவங்க பண்ற பிசினஸ் எல்லாம் பிளஸ் பண்ணுங்க ஆண்டவர். இவங்க பண்ற விவசாயங்கள், இவங்க பண்ற மற்ற பிசினஸ் பண்றவங்க, என்ன வேலை செய்யறாங்க, எல்லாத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க சுவாமி. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். தன் எதிரிகளுக்காய் உயிரையே கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். தன் எதிரிகளுக்காய் உயிரையே கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். பச்சை தண்ணிய பலரசமாக்கி பரவசப்படுத்தின தெய்வம். பச்சை தண்ணிய பலரசமாக்கி பரவசப்படுத்தின தெய்வம். மேல்காதி கீழ்காதி வித்தியாசமாக்காத ஒரே ஒரு தெய்வம். மேல்காதி கீழ்காதி வித்தியாசமாக்காத ஒரே ஒரு தெய்வம். ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூடனா ஒரு 3 முறை கிளாப் பண்ணணும். ஒரு குற்றம் கூட சந்தோஷமா பாடி ஆடல் ஆரம்பிச்சு நம்ம குற்றம் கூட
இலவசமாக நோயை போக்கி பேயை ஓட்டும் தெய்வம். இலவசமாக நோயை போக்கி பேயை ஓட்டும் தெய்வம். கொதித்தெழுந்த கடலை கூட அதட்டி நிறுத்தின தெய்வம். கொதித்தெழுந்த கடலை கூட அதட்டி நிறுத்தின தெய்வம். கடலின் மீது கரையை போல நடந்த அதிசய தெய்வம். கடலின் மீது கரையை போல நடந்த அதிசய தெய்வம். ஊட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே கடந்து வந்த தெய்வம். ஊட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே கடந்து வந்த தெய்வம். ஒரு குற்றம் கூட ஒரு குற்றம் கூட ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். தன் எதிரிகளுக்காய் உயிரையே கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஐயா. தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அஸ். எல்லாருக்குமே எங்களை உபசரித்த 3 days உங்க கூட ஸ்பெண்ட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஜெபம் செய்வோம். ஜெபித்து நாங்கள் நிறைவு செய்வோம். முடிந்தவுடனே அவங்களுக்கு ஒரு எளிய உணவு ஆயத்தமாக இருக்கிறது. ஒருத்தருக்கு உதவி செய்து மகிழ்ச்சியோடு உணவு இருந்துச்சுன்னா அதை அன்போடு கேட்டுக்கொள்ளும். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த இடத்திலே உங்களை தொழுது கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. அன்பான சகோதரருக்காக, சகோதரிக்காக, மகளுக்காக நன்றி. உங்களுடைய கையின் பிரயாசங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களுடைய மிருக ஜீவனை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த இடத்துல சுற்றி குடியிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. இந்த ஜெப கூட்டம் நடந்ததிலிருந்து புதிய ஒரு ஆசீர்வாதத்தை இவர்கள் எல்லா மக்களும் பெற்றுக்கொள்ள அறிவித்தாங்க. வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இது நடைபெறுவதற்காக ஆண்டவரே பல ஆயத்தங்களை செய்த மக்களை ஆசீர்வதிங்க. முன்னின்று காரியங்களை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. திருச்சபை கர்த்தர் வழி நடத்துங்க. ஆண்டவரே, நீர் தலைவராக இருக்கிறீர். நீரே இந்த சேகரத்தின் தலைவர். நீரே இந்த சபை மன்றத்தின் தலைவர். நீர் தான் தலைவர் சாமி. உங்களை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களை வழி நடத்துகிற அற்புதமான உங்களுடைய கிருபைக்காகவும் அன்புக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை கொண்டு வந்த சோதரி ஜாஸ்பருக்காக, சோதரிஸ்தருக்காக, பிள்ளைகளுக்காக அதுக்கு நன்றி சொல்கிறோம். வலிமையாக பயன்படுத்தி உங்களுடைய தேவைகளை சந்திக்க அவருடைய தொடர்ந்து நடத்துங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை ஸ்தோத்திர புகழ் மகிமை உண்டாகும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்ம இவரோடு கூட இப்போதைக்கு இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு போக கடவோம்.